ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிக்ஷனரி டேட்டா டைப்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். சரி, இந்த டிக்ஷனரி டேட்டா டைப்க்கு இன்னொரு பேர் இருக்கு பைத்தான்ல. அது என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேப்பிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா மேப்பிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேப்பிங் டேட்டா டைப்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கு. இப்போ என்கிட்ட என்ன டேட்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிசாம் அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு. இப்போ இந்த நிசாம்ன்ற டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேரியபிள் கீழே ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஸோ என்ன வேரியபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் கீழே ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஓகே, இதுவே சிங்கிள் இன்ஃபர்மேஷனா இருக்க போயிட்டு நம்மளால வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மல்டிபிள் மெம்பர்ஸா இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நேம்க்கு கீழே வந்து இங்க வந்து நிசாம், அதுக்கப்புறம் வந்து அடுத்த மெம்பர் வந்து அனீஸ் அப்படின்ற மாதிரியான மல்டிபிள் மெம்பர்ஸா இருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நேம்ன்ற வேரியபிள்குள்ள ஒரு கேட்டகரைஸ் ஆஃப் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ இதே மாதிரி இந்த நேம்ன்ற இந்த ஒரு பர்டிகுலர் நிசாம்ன்ற இந்த இன்ஃபர்மேஷன் மல்டிபிள் இன்ஃபர்மேஷனா வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட பேர் வந்து நிசாம், அவரோட லொகேஷன் வந்து சென்னை, அதுக்கப்புறம் அவரோட ஃபோன் நம்பர் வந்து இந்த நம்பர் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த பர்சன்ற வேரியபிள் கீழே நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அவரோட பேர் வந்து நிசாம், அவரோட லொகேஷன் வந்து சென்னை, அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃபோன் நம்பர் வந்து 733 இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பர்சன் அப்படின்ற ஒரு வேரியபிள் கீழே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், மல்டிபிள் டேட்டாவை ஒரு வேரியபிள் கீழே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அது வந்து லிஸ்ட், இல்லைன்னா வந்து செட், இல்லைன்னா வந்து டியூபிள் டேட்டா டைப்ல நம்மளால அது பாசிபிள் அப்படின்றாங்க. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இது மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா. இந்த மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாவை வேற ஒரு புது யூசர் வரும்போது அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இதை யார் டெவலப் பண்ணாங்களோ இல்லை இந்த டேட்டாவை யார் ப்ரொவைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும் இது நேம்ன்றது, இது லொகேஷன்ன்றது, இது ஃபோன் நம்பர்ன்றது அவருக்கு தெரியும். ஆனா திடீர்னு ஒரு டெவலப்பர் வந்தாருன்னா அவருக்கு அது புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது புரியவே புரியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஒரு டேட்டாக்கும் ஒரு ஒரு லேபிள் செட் பண்றாங்க. ஸோ ஒரு டேட்டா அசைன் பண்ணும் போதே இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நேம்ன்ற லேபிளுக்கு கீழே நிசாம்ன்ற வேல்யூ இருக்குது, லொகேஷன்ற லேபிளுக்கு கீழே சென்னைன்ற வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் போனுன்ற லேபிளுக்கு கீழே இந்த நம்பர் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து டேட்டா செட் பண்ணாங்கன்னா, இப்போ புதுசா வரக்கூடிய யூசரால என்ன பண்ணிக்க முடியும், என்னென்ன டேட்டா என்னென்ன லேபிள்ல இருக்குன்றதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது தனித்தனி வேரியபிளா டிக்ளேர் பண்ணலாமா? ஸோ இது வந்து ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு வேரியபிளா கூட நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்ப நம்ம கிட்ட என்ன ஆயிடுச்சு, 3 வேரியபிள்ல 3 வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து நிறைய வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா ப்ரோக்ராம்ல வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து அதிகமா லாஸ் ஆகும். ஸோ உங்களோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் இருக்கும். ஸோ மெமரி ஸ்பேஸ் வந்து அதிகமா போகும். அதனாலதான் என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வேல்யூஸை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் வேல்யூஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் வேரியபிள் நேம் போட்டு அசைன் பண்ண மாட்டாங்க. அது ரொம்பவே மெமரி ஸ்பேஸ் இழுக்கும் அப்படின்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, எல்லா வேல்யூவும் ஒரே ஒரு வேரியபிள்குள்ள வரணும். ஸோ அப்போ இந்த மாதிரி மொத்தமா எடுத்துட்டு வந்து ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு அந்த பாக்ஸை வந்து நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வேரியபிளுக்கு கீழே அசைன் பண்ண போறேன். அப்படி அசைன் பண்ணிட்டு மொத்த வேல்யூ, அதாவது மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் வேல்யூ ஒரு வேரியபிள் கீழே இருக்கும். அந்த கேட்டகரிஸ் ஆஃப் வேல்யூ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு டேட்டா இருக்கும். அப்ப இது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா, எஸ் பாசிபிள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீ வேல்யூ பேர்னா ஒரு ஒரு கீயோட வேல்யூக்கும் ஒரு ஒரு லேபிள் இருக்கும். ஸோ அப்ப இதுல யார் கீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் கீ, இவர் தான் கீ, இவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கீ வேல்யூ பேர் டேட்டாவை பைத்தானால ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய டேட்டா டைப் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா டிக்ஷனரி டேட்டா டைப். ஸோ அப்போ டிக்ஷனரி டேட்டா டைப்ல வந்து என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கீ இருக்கும், வேல்யூ இருக்கும். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும், யார் வந்து பார்த்தாலும் அவரால் ஈஸியா வந்து என்ன டேட்டா என்ன கேட்டகரிக்குள்ள இருக்கு அப்படின்றத பார்த்துக்க முடியும். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் டேட்டாவை ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், மல்டிபிள் டேட்டாவை ஒரு வேரியபிள் கீழே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ண டேட்டா டைப் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா லிஸ்ட், செட்டு, அப்புறம் டியூப்பிள். இதெல்லாம் வந்து மல்டிபிள் டேட்டாவை ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா, மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதுவும் பண்ணி வைக்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் தான் யாருன்னா டிக்ஷனரி டேட்டா டைப். ஓகேங்களா?
ஸோ அப்போ டிக்ஷனரி டேட்டா டைப்னா மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு வேரியபிள் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ மல்டிபிள் டேட்டாவை லிஸ்ட் செட் டியூபிள் டேட்டா டைப்ல நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் தியரட்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து டேரக்டா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தலாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இந்த டிக்ஷனரி டேட்டா டைப் ஆக்சுவலாக என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்னொன்னா ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இந்த டிக்ஷனரி டேட்டா டைப் வந்து ஃபர்ஸ்ட் மல்டிபிள் கேட்டகரி டேட்டாவை ஹோல்டு பண்ணி வைக்குது. மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாவை ஹோல்டு பண்ணி வைக்க முடியுது. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டால புதுசா நம்மளால டேட்டா ஆட் பண்ண முடியும். புது கேட்டகரி நம்மளால ஆட் பண்ண முடியும். இருக்கிற கேட்டகரியை நம்மளால வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனியா வந்து பாப்அப் பண்ணி பார்க்க முடியும். ஒரு ஒரு கீ வேல்யூக்கும் என்னென்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தனியா நம்ம வந்து பாப்அப் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லா அந்த வேரியபிள்ல வேல்யூ வேணாம்னா கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 5 டாஸ்க் இது பண்ணுது. நம்ம வந்து ஒரு ஒரு டாஸ்க்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் கேட்டகரி வேல்யூவை இதால ஹோல்டு பண்ணி வைக்க முடியுதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் கேட்டா ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ பர்சன் அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் நேம்க்கு கீழே நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டபுள் டைம்ஸ் அதாவது இந்த கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்லி பிரேசஸ் தான் இதுக்கு கொடுக்கணும். யாருக்கு? டிக்ஷனரி டேட்டா டைப்பும் செட் டேட்டா டைப்பும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நேம் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இந்த நேம்ன்றது யாருன்னா கீ. ஓகேங்களா? இந்த கீக்கு நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா நிசாம் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ வேல்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு அடுத்த கீ செட் பண்றேன். அடுத்த கீ என்னன்னு கேட்டீங்கன்னா லொகேஷன். ஸோ அந்த லொகேஷன்ல வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் வேல்யூவை ஒரு வேரியபிள் கீழே அசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபோனுக்கு கீழே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு நேம் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து விட்டுறேன். ஸோ இது கொடுத்துட்டு நான் வந்து என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சோன்னா எரர் எரர் எதுவும் த்ரோ பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ பிரிண்ட் பர்சன் அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம்னா அந்த பர்சன் டேட்டா டைப்ல என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. அப்போ இதுல யாரு கீன்னு கேட்டீங்கன்னா அந்த லேபிள் தான் கீ. அப்போ இந்த நேம் தான் கீ. இதுதான் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க? இதை கீன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா வேல்யூன்னு சொல்லுவோம். அதனாலதான் இதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கீ வேல்யூ பேர் அப்படின்றாங்க. ஸோ இந்த கீ வேல்யூ பேர்ன்ற டேட்டாவை எந்த டேட்டா டைப் வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிக்ஷனரி டேட்டா டைப் தான் அக்செப்ட் பண்ணும் இன் பைத்தான்ல. ஸோ அப்போ டிக்ஷனரி டேட்டா டைப் தான் இது வச்சிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்தலாமா? நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பர்சன்ற இந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப்பை வச்சிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பிரிண்ட்ல டைப் ஆஃப் நம்ம என்ன கால் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா பர்சன் கால் பண்ண போறோம். பர்சன்றது வேரியபிளை கால் பண்ணோம்னா அது என்ன டேட்டா டைப் வச்சிருக்கு அப்படின்றத காமிச்சிடும். பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிக்ஷனரி டேட்டா டைப் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போ இது மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஜேசான் டேட்டாவே இப்படிதான் இருக்கும். ஸோ கீ வேல்யூ பேர்ல தான் இருக்கும் ஜேசான் டேட்டாவே. ஸோ நீங்க வந்து ஜேசான் டேட்டா இதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ கீ இருக்கும், அதுக்கப்புறம் வேல்யூ இருக்கும். ஓகே, எனிவே இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அலைன் பண்ண அந்த அதாவது ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டால வேற ஏதாவது புது டேட்டாவை ஆட் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதை எப்படி செக் பண்ணி பார்க்கறது? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு உண்டான சின்டெக்ஸ் நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ்வலா நம்ம லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்றதா தான் நம்ம எப்படி கொடுப்போம்? ஸோ பர்சன் டாட் அப்பெண்ட்ன்றதை கொடுப்போம். பர்சன் டாட் அப்பெண்ட்ன்றதை கொடுப்போம். அதே மாதிரி டியூப்பிள்ல வந்து நம்மளால அப்பன் பண்ண முடியாது. செட்ல நம்ம பண்றதா இருந்தா நம்ம வந்து அப்பன் பண்றதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ பர்சன் டாட் ஆட்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நான் ஏன் திரும்ப இதை ரிப்பீட் பண்றேன்னா ஸோ லைக் நீங்க வந்து புதுசா ஏதாவது பார்க்கும்போது பழச மறந்துடும் நம்ம. அதனால தான் வந்து மறுபடியும் பழச ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிட்டோம்னா அப்போ உங்களுக்கு வந்து புதுசு ஈஸியா ஞாபகம் வந்துடும். அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு மறுபடியும் ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இது லிஸ்ட்டுக்கு பண்ணுவோம், இது அப்பெண்டுக்கு சாரி இது வந்து லிஸ்ட்டுக்கு பண்றோம், இது வந்து செட்டுக்கு பண்றோம். அப்போ இது யாரு நம்மளோட டிக்ஷனரி டேட்டா டைப்ல எப்படி நம்ம வந்து புதுசா ஒரு வேல்யூவை ஆட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் பர்சன் அப்படின்ற வேரியபிள் நேமை கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிட்டு இங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து என்ன கால் பண்ணணுமோ அதாவது என்ன கீ கொடுக்கணுமோ அந்த கீயை மட்டும் கொடுங்க. ஸோ நான் இப்போ வந்து கண்ட்ரி அப்படின்ற வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரின்ற கீயை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு வேல்யூ அசைன் பண்ண போறேன். ஸோ வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன்னா இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரின்ற ஒரு புது கீ வேல்யூ வந்து இதுல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆயிட்டு நமக்கு வந்து அதோட வந்து வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல ஆட் பண்றது தான் டிக்ஷனரியில வந்து ஆட் பண்றதா இருந்தா டிக் டேட்டா டைப்ல ஆட் பண்றதா இருந்தா இந்த ஃபார்மட்ல தான் ஆட் பண்ணணும். ஸோ செக் பண்ணி பார்த்துலாம் அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இங்க போயிட்டு இங்க வந்து பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன்.
கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் அடிக்கும்போது எரர் எதுவும் த்ரோ பண்ணல. ஸோ செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ பிரிண்ட் வந்து பிரிண்ட் பிரிண்ட் பர்சனை கால் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ட்ரி இந்தியான்றது நமக்கு ஆட் ஆகி வந்துருச்சு. ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியுது, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸோட நம்மளால என்ன பண்ண முடியுது, புது வேல்யூவை ஆட் பண்ண முடியுது. அப்படி புது வேல்யூவை ஆட் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவோட திரும்பவும் நம்மளால வந்து ஆட் பண்ண முடிஞ்சா அது பேர் வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியுது, ஆட் பண்ண முடியுது. இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாமா? ரிமூவ் பண்றதா இருந்தா நான் ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஇஎல் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்சன்ற வேரியபிளை கால் பண்ணிட்டு யாரை ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூவை சொல்லிடுங்க. இப்போ நான் வந்து ஃபோன் நம்பரை ரிமூவ் பண்ண போறேன்னா அதை கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இது கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபோன் நம்பருன்ற வேல்யூ வந்து பர்சன்ற டேட்டா வேரியபிள்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பர்சன் அதுக்கு முன்னாடி டிஎல்ன்றது யூஸ் பண்றேன். டெலிட் வேரியபிள் நேம் வந்து பர்சன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை ரிமூவ் பண்ண போறோம், இந்த ஃபோன் நம்பரை ரிமூவ் பண்ண போறோம். ஸோ P8 அப்படின்றது கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடிச்சோன்னே எனக்கு எந்த எரரும் த்ரோ பண்ணல. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ரிமூவ் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபோன் நம்பர் வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியுது, ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டால நம்மளால வந்து ஆட் பண்ணவும் முடியுது, ரிமூவ் பண்ண முடியுது. ஸோ இந்த சினாரியோ பார்த்துட்டோம். இப்போ தனியா டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து லிஸ்ட்ல என்ன சொல்லுவோம், லிஸ்ட்ல வந்து இது வந்து 0 சொல்லுவோம், இது வந்து 1 சொல்லுவோம், இது வந்து 2 சொல்லுவோம். தனியா நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்றதா நம்ம வந்து லிஸ்டா இருந்தா எப்படி டிஸ்ப்ளே பண்ணுவோம், பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஜீரோ கால் பண்ணும். ஜீரோ கால் பண்ணிட்டு இதை வந்து பிரிண்ட்ல கால் பண்ணும். ஸோ பிரிண்ட்ல கால் பண்ணோம்னா நமக்கு இந்த ஜீரோல யார் இருக்காரு, நிசாம் இருக்காரா, நிசாம்ன்றது நமக்கு வந்து பிரிண்ட் ஆவார். இது வந்து லிஸ்டோட சின்டெக்ஸ். இதுவே வந்து டிக்ஷனரியில நம்ம வந்து எப்படி பிரிண்ட், எப்படி வந்து தனியா பிரிண்ட் பண்றது, ஏதாவது ஒரு வேல்யூ தனியா பிரிண்ட் பண்றதுனா எப்படின்னா சிம்பிள். நீங்க வந்து அந்த வேரியபிளோட நேமை கால் பண்ணுங்க. வேரியபிளோட நேமை கால் பண்ணிட்டு ஸோ எந்த அதுக்கப்புறம் என்ன கீவேர்டு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா பாப்பப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிஓபி அப்படின்ற கீவேர்டை கொடுத்துட்டு எந்த இதை நீங்க பிரிண்ட் பண்ண ஆசைப்படுறீங்களோ, இப்போ நான் வந்து லொகேஷனை பிரிண்ட் பண்ண ஆசைப்படுறேன்னா இங்க எல்ஓசின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இங்க என்டர் ஆச்சுன்னா எனக்கு இந்த எல்ஓசி லொகேஷன்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஸோ செக் பண்ணி பார்த்தலாமா? இது என்னது, நம்ம வந்து பர்சன் அப்படின்றத கால் பண்ணிட்டு பர்சன்ற வேரியபிள் நேமை கொடுத்துட்டு பிஓபி அப்படின்றத கொடுத்துட்டு நான் யாரை கால் பண்ண போறேன்னா எல்ஓசியை கால் பண்ண போறேன். எல்ஓசியை கால் பண்ணோம்னா சாரி, நம்ம வந்து இந்த பிராக்கெட் போடக்கூடாது, இந்த பிராக்கெட் போடணும். இந்த பிராக்கெட்டை போட்டுட்டு பிஓபின்றது வந்து ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்றதா இருந்தால் நம்ம வந்து இந்த பிராக்கெட் தான் இது கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ எல்ஓசி கொடுத்தோம்னா அந்த எல்ஓசிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்போ நம்ம லிஸ்ட்ல வந்து தனியா ஓபன் பண்ணி பார்க்கறதா இருந்தா நம்ம இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்போம். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா ஒன்னாவது பார்ட்ல என்ன இருக்கு, ரெண்டாவது பார்ட்ல என்ன இருக்குன்றத பார்க்க முடியும். இது கீ வேல்யூல அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பாப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த கீயோட நேமை கொடுக்கணும். ஸோ கீயோட நேம் என்ன, லொகேஷன்னா லொகேஷன்றதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேல்யூ வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாவை வந்து ஒரு வேரியபிள்குள்ள ஹோல்டு பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஏதாவது வேல்யூ வேணும் அதை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏதாவது வேல்யூ வேணாம்னா ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் பண்ணி பார்க்கறதா இருந்தால் பாப் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் மொத்த வேல்யூவே நம்மளால கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த வேரியபிளோட நேம் கொடுத்துடணும். பர்சன் அப்படின்ற வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே ஃபுல்லா கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்தலாமா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பர்சன் அப்படின்றத கொடுத்துட்டு டாட் கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சா இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து ரிமூவ் ஆயிடும். அது உள்ள என்ன இருந்துச்சோ அது எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ நம்மளால வந்து என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா பிஓபின்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா அந்த கீல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை பாப்பப் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டிக்ஷனரி டேட்டா டைப் அப்படின்றாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம டிக்ஷனரி டேட்டா டைப்னா என்ன, டிக்ஷனரி டேட்டா டைப் எந்த மாதிரியான டேட்டா ஹோல்டு பண்ணி வைக்குது, அதை எப்படி புதுசா டேட்டாவை ஆட் பண்றது, ஆட் பண்ண டேட்டா எப்படி ரிமூவ் பண்றது, தனியா டேட்டாவை எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கறது, அப்புறம் மொத்தமா அந்த டிக்ஷனரி டேட்டா டைப்ல இருக்கக்கூடிய டேட்டா மொத்தமா எப்படி கிளியர் பண்றது அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.